அந்த சுயமரியாதை இருந்த காரணத்தால் தான் தமிழுக்கு செம்மொழி. அந்த உரிமை சுயமரியாதைக்காரனாக இருந்த காரணத்தால் தான் பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவோம் என்று சொல்லி அதற்காக என்னுடைய தந்தைக்கு நான் இறுதி வணக்கம் செலுத்துகிறேன், அரசு மரியாதை செலுத்துகிறேன் என்று சொன்னபோது மானமிகு சுயமரியாதைக்காரராக இருந்த காரணத்தால் தான் கலைஞர் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இப்போதுதான் அண்ணாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள், நாம் இப்போதுதான் வந்திருக்கிறோம், இதனால் சிக்கல்கள் ஏற்படும். பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுத்தால் சிக்கல் ஏற்படுமே, அந்த சிக்கல் என்னாகும் என்னாகும் கேட்கிறார் கலைஞர். என்னாகும், என்ன சிக்கல் வரும்? உங்களுக்கு பெரியார் திரைப்படத்திலே பார்த்திருப்பீர்கள், என்ன வரும் கேட்கிறார். ஐஏஎஸ் அதிகாரி தலைமை செயலாளர் சபாநாயகம் சொல்லுகிறார், சிக்கல் வரும். என்ன சிக்கல் வரும்? சீஃப் செக்ரட்டரி சிஎஸ் சொல்லுங்க என்று கேட்கிறார். நம்ம ஆட்சிக்கே ஆபத்து வரலாம். அவர் ரொம்ப நாசுக்கா சொல்றார், ஆட்சியை கலைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆட்சிக்கு அவ்வளவுதானே. என்னுடைய தந்தைக்கு, கொள்கை தந்தைக்கு, அறிவு ஆசானுக்கு, குருகுல ஆசானுக்கு மரியாதை, இறுதி மரியாதை கொடுத்ததால் அந்த ஆட்சி கலைந்தால், கலைக்கப்பட்டால் அதை விட எனக்கு பெருமை வேறு கிடையாதுன்னு சொன்னாரு. அது ஒரு மானமிகு சுயமரியாதை காரணத்தால் தான் இந்த ஆட்சியை, பதவியை துச்சமென கருத முடியும். ஒரு முறை அல்ல, பலமுறை. அதுதான் மிக முக்கியம். அதுதான் கலைஞருடைய அந்த தென்மை. கலைஞருடைய மற்ற சாதனைகள்லாம் ஏராளம் இருக்கு, சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆட்சியை விட முடியுமா? ஒரு பஞ்சாயத்து தலைவர் உறுப்பினர் நீங்க யாராவது நீக்கினா என்னாகும்? வேற ஒரு கட்சிக்கு போலாமான்னு பார்க்கிறான், இன்னொரு இடத்துக்கு போலாமான்னு. ஆனா ஒரு ஆட்சி, கிடைத்த ஆட்சி வந்திருக்கிற முதலமைச்சர் அதிகாரங்கள், அதை பற்றி அவர் கவலைப்படலை. நெருக்கடி காலம் உங்களுக்கு தெரியும். அந்த நெருக்கடி காலத்தில் நாங்கள்லாம் விசாவில் இருந்தவர்கள், இந்த இயக்கத்தில் இருந்தக்கூடியவர்கள். அப்போது உருவானவர், அப்போது பட்டா விழுப்புண் தான் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவுடைய தலை சிறந்த முதலமைச்சராக இந்தியா கூட்டணியே நாளைக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த சரித்திரத்தை அவர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒருவரை தந்தது என்றால் நம்முடைய அருமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ற சமூக நீதிக்கான சரித்திர நாயகரை அவர்கள் தந்த நிலை. ஆகவே அந்த நெருக்கடி காலத்தில் மேலே இருந்து அவருக்கு நெருக்கடி. யாருக்கு? முதல்வருக்கு. இந்தியா முழுவதும் நெருக்கடி கால தீர்மானத்தை ஆதரித்து விட்டார்கள், எமர்ஜென்சி. ஏனென்றால் அதற்கு பிறந்த இளைஞர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது, தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறோம். எனவே நீங்கள் ஆதரவு கொடுத்தால் உங்களுக்கு எல்லா வகையான சலுகைகளும் ஆட்சியிலிருந்து கிடைக்கப்படும். வடக்கே இருந்து சொல்லப்படுகிறது. கலைஞர் தீர்மானம் போட்டார், நெருக்கடி காலம் என்பதை ஏற்க முடியாது, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்குத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறதே தவிர ஜனநாயகத்தை குலைப்பதற்காக அல்ல. ஜனநாயகத்தை வீழ்த்துவதை, உரிமை பறிப்பதை ஒரு நாளும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று தீர்மானம் போட்டு பிரதமரால் அனுப்பப்பட்ட தூதுவருக்கு அதை தகவல் சொல்லி, ஆட்சி போனால் பரவாயில்லை, என்னுடைய கொள்கை நிலைக்கட்டும் என்று சொன்ன அந்த உறுதி, அந்த மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் காட்டிய துணிச்சல் தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இந்தியாவிலேயே சவால் விடக்கூடிய முதலமைச்சராக, சரித்திரத்தில் நிலைத்து விடக்கூடிய முதலமைச்சராக, இன்னும் கேட்டால் டெல்லியும் மற்றதும் ஆதிக்கவாதிகள் கலங்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இதுவரை சாதாரணமாக இருந்த பிரதமர், நேற்று வரையில சாதாரணமாக இருந்தவர், சவுக்கிதாராக இருந்தவர் திடீர் அவதாரமாகி விட்டார். அதுதான் கடவுள் அவதாரமாகி விட்டார். மிக முக்கியமாக நிச்சயமாக கடவுள் அவதாரமானால் நம்முடைய அமைச்சருக்கு லாபம். ஏன்னா அவர்களெல்லாம் காப்பாற்ற வேண்டியவர் அவர் தான். மிக முக்கியமாக அந்த துறை அவருக்கு வரும். ரொம்ப மிக முக்கியமான அவதாரங்கள் எல்லாம் அவர் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். சந்தேகம் இருந்தால் 63 திருவிழாவை எப்படி நடத்தினார்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். நியாயமா அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு யார் யாரையோ காப்பாற்றி கடைசியில புதிய அவதாரங்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே நெருக்கடி காலத்திலே கூட நின்றார். அதுக்கப்புறம் ஈழத்தமிழர்களுக்காக ஆட்சியை இழந்தார். அதை பற்றி கவலைப்படவில்லை. நண்பர்களே, ஆட்சியினுடைய சிறப்புகள், சாதனைகள், வாசிப்பு, முரசொலியினுடைய கட்டுமானம், இவைகளெல்லாம் சொன்னார்கள் நண்பர்கள். இங்கே
எதிர்க்கட்சி தலைவராக அவர் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? ஒரு மிகப்பெரிய பதவியில இருந்து விட்டது. எதிர்க்கட்சி தலைவராக மறுபடியும் மாறும்போது ஒரு 8 ஆண்டு காலத்திற்கு மேலாக அவர் இருக்கிறார் சொன்னால் எதிர்க்கட்சி தலைவரிலும் அவர் முத்திரை பதித்தவரே தவிர வெறும் ஆளுங்கட்சியாக இருந்த போது மட்டும் முத்திரை பதித்தவர் அல்ல. எந்த விஷயத்திலையும் மடக்கி கேள்வி கேட்கக்கூடியவர். அதனால்தான் அவர் மானமிகு சுயமரியாதைக்காரர். மானமிகு சுயமரியாதைக்காரர் போட்ட சட்டம்தான் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தார்களா, நட்டு வாங்கி கொடுத்தார்களா என்று நீங்கள் சண்டை போடுகிறீர்கள் உங்கள் வீட்டுக்காரர்களோட. அதை விட இனிமேல் எனக்கு சொத்தில் பங்கு இருக்கிறதா என்று பிள்ளைகள் அப்பவிடம் கேட்கக்கூடிய அளவிற்கு பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்த மாபெரும் தலைவர் அந்த மானமிகு சுயமரியாதைக்காரரான கலைஞர் தான். மகளிருக்கு சொத்துரிமை உண்டு என்ற சட்டத்தை உண்டாக்கினார். அண்ணல் அம்பேத்கர் இந்த சட்டத்தை கொண்டு வந்த போது தோற்கடித்தார்கள். எந்த சட்டத்தை தோற்கடித்தார்களோ அதற்கே மாற்றி உருவாக்கி அந்த சட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்து டெல்லியிலே இடம்பெற்று வாய்ப்பை பெற்று மறுபடியும் அமைச்சராக்கப்பட்டு கூட்டணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணியை உருவாக்கி அந்த வியூகத்தை வைத்தவர் மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் அவர்கள். அதனால் பெண்களுக்கு தகப்பன் சொத்தில் ஆண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ சமபாகம் அது உண்டு என்று ஆக்கி அம்பேத்கருடைய கனவையும் பெரியாருடைய திட்டத்தையும் செய்த பெருமை, சட்டமாக்கிய பெருமை, மத்திய அரசிலே சட்டமாக்கிய பெருமை இந்த மானமிகு சுயமரியாதைக்காரர் நூற்றாண்டு விழா கலைஞருக்குத்தான் இந்த பெருமை சேரும்.